பயாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் நெறைய பேருக்கு ரொம்ப புடிக்குது. ஏதாவது பண்ணணும் அந்த ஃபீல்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் அவங்க வந்து ஸ்பெஷலைசேஷனா பயாலஜிய எடுக்குறாங்க. பியூரா பயாலஜிலயே எனக்கு ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா, நெறைய நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பேசப்போறோம். ஸோ இந்த லிவிங் ஆர்கனைசேஷன் பத்தி தான் அவங்க வந்து பயாலஜில படிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்டடி ஆஃப் லைஃப், லிவிங் பீயிங்ஸ், ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட் கம்யூனிட்டீஸ் இந்த மாதிரி எல்லாத்த பத்தியும் அவங்க படிக்கிறது தான் பயாலஜி ஏரியா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜில இருக்கு. அதுலயும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸும் இருக்கு. ஸோ என்ன ஸ்கோப் ஃபார் பயாலஜி? என்ன படிக்கலாம்? +2க்கு அப்புறம் வந்து பயாலஜில வந்து என்னோட லைஃப்ப வந்து நான் ஃபியூச்சர் கரியர நான் வந்து அமைச்சுக்கணும் அப்டின்னு நெனைக்கிறவங்களுக்கான சில முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டீஸ தான் இன்னைக்கு நம்ப சொல்லப் போறோம். ஸோ முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எம்பிபிஎஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு டாக்டர் ஆகணும். ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹெல்த் அண்ட் கேர்ல வந்து நம்ம வொர்க் பண்ணணும். ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து லைஃப் குடுக்கணும். அவங்களோட நோய் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்ற மாரி ஒரு சர்வீஸ் மோட்டிவோட எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறது நெறைய பேரோட ஒரு கனவு. ஸோ அதுல நீங்க வந்து நீட் கிளியர் பண்ணி எலிஜிபிள் ஆகும்போது, நீங்க எம்பிபிஎஸ்ஸ ஃபர்ஸ்ட்டா சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிஹெச்எம்எஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது பேச்சுலர் ஆஃப் ஹோமியோ மெடிசின் அண்ட் சர்ஜரி. ஸோ இதுவுமே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாரி ஹோமியோ மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கும். அப்படின்ற மாரி நெறைய அதோட பாசிட்டிவ்ஸ வச்சு நெறைய பேர் வந்து ஹோமியோவையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஹோமியோ மெடிசின் சர்ஜரியும் படிக்கலாம். அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி. ஸோ ஆயுர்வேதத்திலயும் நெறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும். அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி. அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயன்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு டாக்டர் ஈக்வலன்ட் தான். எல்லாமே ஒரு இங்கிலீஷ் டாக்டர்ன்னு சொல்லலாம். அவங்கள ஆயுர்வேதிக், யுனானி, ஹோமியோ அப்படிலாம் இருக்கும்போது, நம்மளோட நாட்டோட கல்ச்சுரல் ஒரு மெடிசினா கூட நம்ம அத சொல்லலாம். அதுக்கப்புறம் டென்டல் சர்ஜரி, பிடிஎஸ் அதுவும் படிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர் அப்படின்ற சொல்ற மாரியான ஒரு துறை. அதே மாரி வெட்டனரி சயன்ஸும் இருக்கு. ஸோ இங்க வந்து பி.ஃபார்ம் இல்லன்னா டி.ஃபார்ம் இதுவும் வந்து பார்மசி ரிலேட்டடாவும் படிக்கலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ். பிஎஸ்சி இன் மைக்ரோ பயாலஜி. இதுல நெறைய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாரி பிஎஸ்சி இன் பயோடெக்னாலஜி. ஸோ இங்கேயுமே பிளான்ட்ஸ், செல்ஸ், அனிமல்ஸ் இந்த மாதிரி அந்த ஒரு லைஃப் ஸ்டாக்ஸ் இவங்களோட ஜீன்ஸ வச்சு அவங்க வொர்க் பண்ணி, அதோட ஃபுட் ப்ரொடக்டிவிட்டியும், லைஃப் ஸ்டாக்கையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான நெறைய ஆராய்ச்சிகள் பயோடெக்னாலஜில நடக்கும். அது தவிர வந்து வேக்சின்ஸ் ஏதான ஒரு உடம்புக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். புதுசா ஒரு நோய் வந்தா கூட அதுக்கு எப்படி வேக்சின் கண்டுபிடிக்கிறதுங்கிறதெல்லாம் பயோடெக்னாலஜி பீப்பிள் பண்ணுவாங்க. அதே மாரி பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி நர்சிங். பார்த்தீங்கன்னா, நர்சிங் வந்து உலக அளவுல பயங்கரமான டிமாண்ட் இருக்கிற ஒரு துறை. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அவங்களுக்கு நர்சிங்க்கு. அதுவும் இப்ப ஹெல்த் கேர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்ல வந்து 21 செஞ்சுரியா இருக்கட்டும், அதுக்கு மேலயா இருக்கட்டும், ஹெல்த்ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுல நர்சிங்க்கு வந்து அதுவும் கேர் எடுக்கிறதுல வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அதே மாரி பேச்சுலர் இன் பிசியோதெரபி. ஸோ நம்ம பார்க்குறோம் நெறைய உட்கார்ந்தே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சேர்ல உட்கார்ந்தே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மசில்ஸ்க்கெல்லாம் வந்து எக்சர்சைஸ் பண்றது கிடையாது. சரியான போஸ்டர்ல உட்காராதப்போ பேக் பெயின், நெக் பெயின்லாம் நெறைய வரும். அதே மாரி அத்லெட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கும் நெறைய பிசியோதெரபி ரிக்வயர்மென்ட்ஸ் இருக்கும். வயசு ஆக ஆக நீ பெயின் அந்த மாதிரி பேக் பெயின் வரும்போது, எல்டர்லி பீப்பிள்க்கும் பிசியோதெரபி ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கும். நெறைய பேர் யங்ஸ்டர்ஸே இப்போ வந்து சாஃப்ட்வேர்ல வொர்க் பண்றாங்க. இல்லன்னா அ வேற மாதிரி ஒரு சேர்லயே உட்காந்துட்டு மூவ்மெண்ட்டே இல்லாம, பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம வொர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி இல்லாம கார்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டு சில பேர் வந்து பின்னாடி சீட்ல இருக்கிற பொருள எடுக்கிறதுக்கு கைய திருப்பி எடுப்பாங்க. அப்போ ஒரு ராங் போஸ்டர்ல அவங்க வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களோட பேக் பெயின் இல்ல நெக் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியும்போது பிசியோதெரபிஸ்ட் தான் அவங்களுக்கு ஒரே ஒரு ரெசல்யூஷன் குடுக்க வேண்டியவங்க. அத பைக் ஓட்டுறவங்க, அதே மாரி ஒரு கால்ல நிக்கிறவங்க, ஒரு கால்ல சாஞ்சு நின்னாங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த மாதிரியான பெயின்ஸ் அங்கங்க வர ஆரம்பிக்கும். அதே மாரி படுக்கும்போது எந்த மாதிரியான போஸ்டர்ல படுக்கணும், இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஒருத்தர் கால் மேல கால் போட்டு உட்காருவாங்க. ஸோ இதெல்லாமுமே நெறைய மசில் கிராம்ப்ஸ், மசில் ஒரு சைடு லூஸ் ஆயிட்டு, அது மாதிரியான பெயினும் அவங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான போஸ்டர் கரெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாரியான பெயின் வரும்போது, அதிக லோடு ஒரு சைடு நம்ம எடுக்கும்போது, நெறைய பேருக்கு
இந்த பிசியோதெரபிஸ்டோட நீட் இருக்கும். ஸோ தனியாவே வந்து கிளினிக் வச்சு அவங்க நடத்தலாம். பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர் இது பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிடெக் அக்ரிகல்ச்சர் 2க்குமே என்ன டிஃபரன்ஸ்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ல விவசாயத்த பத்தி கத்துப்பாங்க. பிடெக் அக்ரிகல்ச்சர்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி விவசாயத்த வந்து நம்ம மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி படிப்பாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன் ஹார்டிகல்ச்சர், அப்புறம் பிஎஸ்சி இன் என்விரான்மென்டல் சயன்ஸ். ஸோ இதுவும் வந்து சஸ்டைனபிள் குரோத்ல என்விரான்மென்டல் சயன்ஸுக்கும் முக்கியத்துவம் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல நெறைய நல்ல ஹெல்தியா, பொல்யூஷன் ஃப்ரீயா இன்னும் பார்க்கறதுக்கு இன்னும் நல்ல மாரி ஒரு என்விரான்மென்ட்ட கிரியேட் பண்றதுக்கு இது ரொம்பவே தேவையா இருக்கும். டிமாண்ட் உள்ள ஒரு கரியர். அதே மாதிரி ஃபிஷரீஸ் பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கும் வந்து நெறைய டிமாண்ட் இருக்கு. ஸோ ஃபிஷரீஸும் வந்து நீங்க எடுக்கலாம். ஏன்னா, நம்மளோட ஜிடிபி ரெய்ஸ் பண்றதுக்கும் வந்து ஃபிஷரீஸ் துறையில நெறைய கவர்ன்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஎஸ்சி இன் ஆடியாலஜி, பிஎஸ்சி இன் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி, பிஎஸ்சி இன் ரேடியோகிராஃபி, பிஎஸ்சி இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். ஸோ இதுதான் வந்து எல்லாருமே நோக்கி போற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறதே வந்து கேர் பண்ணாம வெளியில நெறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், நெறைய ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ் சாப்பிட்டு என்ன ஆகுது, அன்வான்டட் வெயிட் வந்து பாடியில ஸ்டோர் ஆகுது. நான் சொன்ன மாரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா இருந்து இன்டேக் நெறைய ஆகும்போது, அந்த ஃபேட் எல்லாம் ஜீரணம் ஆகாம என்ன ஆகும்னா, வெயிட் வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ எல்லாருமே ஆண், பெண்ணுன்ற வித்தியாசம் இல்லாம நெறைய வந்து இந்த டயட்டீஷியன் அண்ட் நியூட்ரிஷன தேடி போக வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கோம். நெறைய வந்து அந்த மாதிரியான ஃபுட்ட வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் படிச்சாங்க அப்படின்னா, அவங்க தனியாவே அட்வைஸ் பண்ணலாம், ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு அவங்களுக்கு. அதே மாரி பிஎஸ்சி பாட்டனி, செடி கொடிகள பத்தி படிக்கிறது. அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன் ஜூவாலஜி, இல்ல பிஎஸ்சி இன் ஹோம் சயன்ஸ். ஸோ நீங்க டீச்சராவும் போலாம், இல்ல தனிப்பட்ட முறையிலயும் நீங்க ரிசர்ச் பண்ணலாம். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையாவே இருக்கு. ஸோ பயாலஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸ்டே பிளெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா, நெறைய நியூ அ வீடியோஸ் இந்த மாரி கரியர் ரிலேட்டடா நெறைய வந்து நம்ம சேனல்ல வந்து வெளியிட போறோம். ஸோ நீங்க அதெல்லாம் பார்த்து பயனடையலாம். ஸ்டே பிளெஸ்ட்.